ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த 2 கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். என்னென்ன விஷயங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்க உறவுகள் உறுதியாக உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக, குறைஞ்சது 2.5 வருட காலமாக கூட சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்க தன்னுடைய நம்பிக்கை உறவுகள் மூலமாக தான் பிரச்சனையவே சந்திச்சுக்கிறீங்க. யார் யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணீங்களோ, யாரை யார் ரொம்ப நம்புனீங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிங்க. அதுவும் கும்பராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய எதிர்மறையான கருத்துக்கள். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா உங்கள் பார்ட்னர் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை மட்டம் தட்டி இருப்பார். நீங்கள் என்ன அன்பை காட்டினாலும் சரி, அக்கறை காட்டினாலும் சரி, அது நடிப்பு அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். அப்போ பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பட்ட பாடு, கணவன் மனைவி ஒற்றுமையில் பட்ட பாடு பெரும்பாடு. ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கணவருடைய ரியல் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய மனைவியோடைய உண்மையான அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய எதிர்பார்க்காத செயல்பாடுகள் நடந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய வெற்றி எல்லாமே தமிழ் புத்தாண்டிலேருந்து நிறைய உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய தன்மை உண்டு. கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க, குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு வெளிநாடு பயணங்கள், சுப விரய செலவுகள், அதே போல் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம், சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்புறம் கும்பராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணி அதிகமாக தொழிலை லாக் ஆனீங்களோ, பார்ட்னர்ஷிப் தொழில் வச்சு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்களோ, நம்பி ஏமாந்தேங்கிற நிலைமையில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நம்பிக்கை வீண் போகாதுங்கிற ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா
ஆவணி மாதத்திலிருந்து தொழில் தொடங்கும். உறுதியாக உங்கள் தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஆரம்பிக்கலாம். ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்போ உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. நீங்கள் சூப்பராக நிறைய நல்ல விஷயம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு அற்புதமான நபர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாற்ற ஒரு குழி தோண்டுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உறவுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் வந்து நிறையா நெகட்டிவாக வந்து தப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்த கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நீங்கள் பொதுவாகவே இந்த காதல் திருமணம் முடித்தவங்க, ஓகேவா, காதல் திருமணத்தால் பாதிப்பு ஒரு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதியாக அந்த நிலைமையிலேருந்து மாற்றம் வரும். தன்னுடைய கணவர் எப்போ புரிஞ்சுக்கிடுவார், தன்னுடைய அன்பை எப்போ புரிஞ்சுக்கிடுவான்னு எதிர்பார்க்குற கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் மேலே உள்ள தப்பை உணர்ந்து உங்கள் கூட வந்து அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் கும்பராசியில் பிறந்த நம்முடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலமாக்கணும் அப்படின்னு துடிப்புடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக அங்கீகாரம், அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போது. உங்களுக்கான ஒரு பதவி தேடி வரும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்கள் லைஃப்பில் பெரிய ஏற்றம் உண்டு. ஸோ நான் சொன்ன கவனமான விஷயங்களை கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய கும்பராசி என்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யும்பொழுது உறுதியாக துன்பம் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். உங்களுக்கான இந்த புத்தாண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு 89% வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலையான தன்மையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு
நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.